எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலாக்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, அருள்மிகு நாகவனம் பள்ளிக்கொண்ட ஸ்ரீ செல்வ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் பரிகார ஸ்தலம். இந்த வழியாக தான் வரணும். காரு, டூ வீலர்லாம் வந்தால் இந்த வழியாக வரலாம். பஸ்ஸில் வந்தோம்னா பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒத்தையடி பாதை இருக்குது, அந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சேகவுண்டன்புதூர் வாய்க்கால் மேடு பஸ் ஸ்டாப், கோவை மெயின் ரோடு, சோழனூர் கிராமம், பொள்ளாச்சியில் தாங்க இருக்குது. அவசியம் வாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சிறப்பான கோயிலுங்க. சுற்றி தோட்டம், சென்டரில் கோயில், அமைதியான இடம். நீங்கள் வந்தீங்கன்னா போக மாட்டீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கேவும். பொள்ளாச்சி கோவை வந்தீங்கன்னா அவசியம் வாங்க. மெயின்லேயே தான் இருக்குது கோயில். ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறமா போகலாம். நந்தீஸ்வரரும் முன்னாடி இருக்கார் பாருங்க. நந்தீஸ்வரரை கும்பிட்டு விநாயகரை கும்பிட்டு, விநாயகர் பக்கத்தில் அம்மன் இருக்காங்க. எல்லோரும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அப்படியே காத்தாட உட்காந்துருக்காங்க பாருங்கள். நம்ம காலையில் வந்து சாப்பிட்டு இங்கேயே கூட இருந்துட்டு சாயந்தரமாக போகலாம். அமாவாசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்குமா. அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். ராகு கேது நிவர்த்தி செய்கிற விநாயகர் இருக்கார். அதுக்கப்புறமா இறந்தவங்களுக்கு இந்த பிண்டம் வச்சு செஞ்சு சாமி கும்பிடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியும் இங்கே வழிபாடு செய்கிறாங்களாமா. சிறப்பு வாய்ந்த பரிகார ஸ்தலமாக இருக்குங்க. விநாயகர் பார்த்திங்கன்னா ராகு கேது நிவர்த்தி விநாயகர் இங்கே இருக்கிறனால நல்லா சிறப்பாக இருக்கார். பள்ளிக்கொண்ட ஆஞ்சநேயரும் பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். படுத்துக்கிட்டு இருக்கார் ஆஞ்சநேயர். எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கீங்களா என்னான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விளக்கு ஏற்றுறதுக்காக தீபம் வாங்கிட்டு போய்க்கிறலாங்க. இங்கேயே கடை இருக்குது. சாமி கயிறு, பொட்டு, ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே பக்கத்தில் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருள் நம்ம வாங்கிக்கிறலாம். தீபமெல்லாம் வாங்கிட்டு நம்ம ராமர் பாதத்தை கும்பிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஆஞ்சநேயருக்கு போய் விளக்கேற்றலாம். இவர் சொன்னார், நீங்கள் ராமர் பாதத்தையும் உள்ளே காமிங்க அப்படின்னு சொன்னார். வாங்க ராமர் பாதத்தை பார்த்து நீங்களும் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கும் நினச்ச காரியம் நடக்கும். இங்கே வந்து நேர்த்திக்கடன் வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம மனசில் நினச்சது நடக்குமாங்க. உங்களால் வர முடியலன்னா நீங்கள் இங்கேருந்தே சாமி விடுங்க. உங்கள் வீடியோ பார்த்தாலே இந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு பயங்கர சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்குங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அன்னதான கூடம். நாங்கள் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் சாமியை கும்பிட ஆரம்பித்தோம். மதியம் நாங்கள் லேட்டாக வந்தனால சாப்பாடு எல்லாமே முடிஞ்சுங்க. இப்போ மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 12 மணிக்கு உச்சிக்கால பூஜையெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும்க்கா. நீங்கள் 12 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போங்க அப்படின்னு என் தம்பி சிவசக்தி சொன்னான். நாங்கள் பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுச்சுங்க. வரும்போதே 2, 2:30 ஆயிடுச்சு. அதனால் பார்க்க முடியல. கோயிலில் வெண்ணெயும் விற்கிறாங்க. வாங்கி ஆஞ்சநேயருக்கு சாத்தி நம்மளும் வழிபாடு செய்யலாம். நினச்ச காரியம் நடக்கும். கோயிலுக்கு நம்மளால் முடிஞ்சது அன்னதானம், அரிசி, பருப்பு, காய், கீரை ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாங்க. வாங்கி வச்சுருக்காங்க, அதையும் பாருங்கள். இங்கே தான் ராகு கேது நிவர்த்தி செய்கிற விநாயகர் இருக்கார். இந்த இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி விவசாய நிலமாக இருந்தது தாங்க. விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு உழுவாங்க பார்த்திங்களா, ஏர் ஓட்டி உழுதுருக்காங்க. அப்புறம் டிராக்டரு உழுதுருக்காங்க. ஒரு இடத்துல மட்டும் ஏர் போகவே இல்லையாங்க, உழுகவே முடியலையாம். அப்புறம் அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல உழுது விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. என்னன்னு தெரியல, ஏரே போக மாட்டேங்குது அப்படின்னு அந்த இடம் பார்த்திங்கன்னா புல்லும் புதருமாக முளைச்சி அந்த மாதிரி இருக்க விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து கனவுல வந்து ஆஞ்சநேயர் சொல்லியிருக்காரு, நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னைய எடுத்து வழிபாடு செய்யுங்க, எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தோண்டி பார்க்குறாங்களாங்க. ஆஞ்சநேயர் படுத்துருக்காராங்க. பெரிய சிலையாக இருக்குது. பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கார். அப்புறம் தோண்டி எடுத்து பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கேயே எல்லா சாமியும் இருக்குங்க. 7 கன்னிமாரி அம்மன் இருக்காங்க. ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவியோட தனி மகாலட்சுமி அம்மன் இருக்காங்க. கருப்பராயர் இருக்கார். எல்லா தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கிறது மிக சிறப்புங்க. சுற்றி தோட்டம் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இயற்கை சார்ந்த இடம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு கேட்கணும்னா அதுக்கும் அருள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கும் கேட்கலாம்.
அன்னதானம் நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. நீங்கள் இப்போ ஆமாம் பாருங்க அன்னதானம் வாங்கி சாப்பிடுவாங்க. அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் எல்லாரும். பள்ளிகொண்ட ஆஞ்சநேயர் கோயில் அன்னதானம் போடுவாங்க. டெய்லியுமா இல்லை வாரத்தில் இல்லை ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் சாப்பாடு போடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் அன்னதானம் நடக்கும். நல்லா சிறப்பாக இருக்குங்க. சிறப்பாக இருக்குது இந்த கோயில். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. பள்ளிகொண்ட ஆஞ்சநேயர். வாங்க இனிமே தான் போய் நாங்கள் சாமி கும்பிடணும். இனிமேல் தான் வாங்க அங்கேயே சாயந்தரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே அன்னதானம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், மோர் எல்லாமே இப்போ முடிஞ்சு. இப்போ மதியத்துக்கு மேலே தாளிச்ச சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற சாப்பாடு வர்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இருக்கிற சாப்பாடு. ஏதோ ரசம் தான் ரசம் இருக்குது. ஆமாம் அது இல்லை முடிஞ்சிருச்சு. நம்ம வந்தது லேட்டு. நம்ம நேரத்துலேயே வந்திருந்தோம்னா சரி வாங்க போய் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம விநாயகரை கும்பிட்டு வந்துடலாமா? அந்த பையன் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. நீங்கள பார்த்து பார்த்து எல்லாம் இங்கே நெருங்கி உட்காந்து சாப்பிட்றோம். அதான் அந்த ரோட்ல இறங்கி வந்தோம். அது ஒத்தையடி பாதை. அது ஒத்தடி பாதை. பஸ் நிற்குது அந்த இடத்துல. அப்படி ஒத்தடி பாதை. இதுதான் முக்கியமான ரோடு. இதுதான் மெயின் ரோடு. இது கோயிலுக்கு வர்ற ரோடு. வண்டி வாணி எல்லாம் வர்ற ரோடு.